ஹலோ டிராவலர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவலூர் பூமிநாதர் கோயிலில் இருக்கும். அதுவும் வாஸ்து நாளில் வந்து இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே எப்படி வரலாம், இந்த கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல கோயில்களுக்கு நாங்கள் நேரடியாகவே போய் அந்த கோவிலோட விசேஷங்கள் என்னென்ன, அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன, அந்த கோயிலுக்கு எப்படி போகலாம், அந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் செவலூரில் இருக்க பூமிநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திருச்சி, சேலம் இந்த சைட்லாம் இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புதுக்கோட்டை வந்துருங்க. புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி போகிற பஸ்ஸில், அதுவும் குளிபறை வழியாக போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா செவலூரில் நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து உள்ளர வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி வந்துடலாம். அதே இது நீங்கள் மதுரை சைட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா நேராக பொன்னமராவதி வந்துருங்க. பொன்னமராவதியிலேருந்து குளிபறை வழியாக புதுக்கோட்டை போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா இந்த செவலூரில் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வரணும். செவலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் உள்ளர போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஆட்டோவில் தான் போய் ஆகணும். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஸோ உங்களால் நடந்து போக முடியாது. ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் போயிருங்க. கார்லேயோ பைக்லேயோ வர்ற மாதிரி இருந்ததுன்னா லொக்கேஷனை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம். இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 7 மணி வரைக்குமே இந்த கோயில் வந்து திறந்துருக்கு. ஸோ எந்த டைம் வேணாலுமே நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு விஷ்ணு பகவானும் பூமாதேவியும் வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூமாதேவி வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணுறப்ப எனக்கு வந்து எல்லா யுகத்திலையுமே வந்து பூமியை தாங்கிறதுக்கான சக்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த சக்தி உங்களுக்கு இருக்குது, ஆனால் கலியுகத்தில் மட்டும் உங்களுக்கு சக்தி அதிகமாக தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுவை வழிபட்டு விஷ்ணுவும் நீங்களும் வந்து செவலூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து விஷ்ணுவும் காட்சி கொடுத்துருக்காங்க. விஷ்ணுவும் பூமாதேவியும் வந்து செவலூரில் வந்து தான் அந்த சக்தியை வந்து பெற்றிருக்காங்க. அந்த ஸ்தலம் தான் செவலூரில் இருக்க இந்த பூமிநாதர் கோவில். இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து செங்கல் வாங்கிட்டு போனால், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் அன்னைக்கு வந்து செங்கல் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் ஏதாவது சொத்து சம்மந்தமாக, பூர்வீக சொத்து சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த செங்கலை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா 90 நாள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 90 நாளைக்குள்ளே உங்கள் வீடு கட்டுற ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே வந்து செங்கல் வாங்கிட்டு போகிறத நாங்களும் பார்த்தோம். நாங்களே வந்து கிவ்அவே கொடுக்கறதுக்காக ஒரு செங்கலும் வாங்கியிருந்தோம். அதை கிவ்அவேவும் கொடுத்துருந்தோம். கிவ்அவே கொடுக்கறதுக்காக வீடியோவும் போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து இந்த செங்கல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கத்தில் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா கோயிலுமே அந்த கோமுகின்னு சொல்கிறதும் சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் ஒட்டி தான் இருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோமுகிக்கும் அந்த லிங்கத்துக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மிகப்பெரிய கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பூமாதேவியை போய் சேருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோயிலில் இல்லாத சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா 16 வகையான கோடுகள் மாதிரி இருக்கும். இந்த 16 கோடுகளும் எதை குறிக்குது அப்படின்னா 16 செல்வங்களை குறிக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சிவனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்பப்படுது. இந்த கோவில் மற்ற நாளில் வர்றதை விட நீங்கள் வந்து பூமிநாதருக்கு உகந்த இந்த வாஸ்து நாளில் வர்றது சிறப்பு. வாஸ்து நாளில் வந்து எப்படி செங்கல் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்றைக்கு வாஸ்து நாளோ அன்றைக்கி காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்துருங்க. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிடுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வெளியில் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 210 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அந்த டோக்கனை நீங்கள் வாங்கிக்கணும். அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நிறைய ஹோமம்லாம் வளர்க்குறாங்க. எல்லாத்தையுமே பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த அங்கே வந்து சாமிக்கிட்டே செங்கல் வச்சுருப்பாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு செங்கல் கொடுப்பாங்க. ஸோ அந்த செங்கல் வந்து சாமிக்கிட்ட பூஜை பண்ணி அந்த யாகம் வளர்த்த அந்த செங்கல் தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த செங்கலை வந்து அந்த செங்கலோட ஒரு பையும் கொடுப்பாங்க. அந்த பையில் வந்து அந்த செங்கலை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் சாமிக்கிட்ட திருப்பியும் கூட போய் அந்த செங்கலை வச்சு கும்பிடலாம். கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த செங்கலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டெய்லியுமே அந்த செங்கலுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணி மனசார வேண்டியங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு என்ன சப்போஸ் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி என்னோட சொத்து பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கங்க. இல்லை உங்களுக்கு வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கங்க. இப்படி கரெக்டாக 90 நாள் ப்ராப்பராக பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் 90 நாளைக்குள்ளர உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். அப்படி நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த செங்கலை வந்து ஃபஸ்ட்டு கல்லாக வச்சு நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்குது. சிவன் வந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு எல்லாருமே வாஸ்து நாள் அன்னைக்கு இங்கே வந்து செங்கல் வாங்கிட்டு போகிறாங்க. லைஃப்லேயே வந்து முதல் படி நான் எடுத்து வைக்கிறேன். சீரியஸாகவே எந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து நான் டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். என்னை பின்னாடி இருந்தவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த விஷயத்துக்கு நானும் அன்னைக்கிட்ட சொல்லி, அண்ணா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா, நான் போய் இங்கே அந்த இடத்துல வாங்கணும்னு சொன்னேன்.
சில விஷயங்கள் நான் சொல்லி நடந்ததே கிடையாது. இந்த விஷயம் நான் சொன்னேன், அது ப்ராப்பராக நடக்குது. ஸோ அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்டோன் வாங்க வந்தாச்சு, அடுத்தது வீடு கட்டுறது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அது ஒரு கனவு. கீழேருந்து வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினச்ச ஒரு வீடு கட்டுறது ரொம்ப சந்தோஷம். வாங்கியாச்சு. இதை வாங்கி கையில் வச்சிருக்கிறது எவ்வளோ தெரியுமா ஃபீல் ஆகுது? வீடு கட்டி உள்ளிருக்க போய் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்க மாதிரி இருக்கு. மஞ்சள் போட்டு கொடுத்துருக்காங்க பாரு. நன்றி, தேங்க்யூ. இருக்கிற இடமும் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி இருந்ததெல்லாம் எப்படின்னு தெரியல, நான் ஃபுல்லாக ஹாஸ்டலில் தானே அவங்களுக்கு தான் தெரியுமே. ஆனால் இப்போ இங்கே வந்ததுலேருந்து இதை சொல்லணுங்கிறதுக்காண்டி இல்லை, இங்கே வந்ததுலேருந்து என் லைஃப்பில் வந்து நிறையாவே நடக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம சுற்றி பாசிட்டிவ் பீப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்லேயே வந்து நம்ம அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவோம். நான் பண்ண முதல் நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கும் சிவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் வாங்க, வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு வந்து இந்த செங்கல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாஸ்து பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது, வீட்டு பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது, இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் குழந்தை பாக்கியம், திருமண தடை எல்லாமே நீங்கணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் செங்கல் வாங்கிட்டு போகலாம், இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்றது பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் வந்திருந்தப்போ வாஸ்து நாள் அன்னைக்கு தான் வந்திருந்தோம். இந்த வருஷத்தில் வாஸ்து நாள் என்னன்னைக்கு அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இந்த வாஸ்து நாளில் நீங்களும் வரலாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, இல்லை சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி, வீடு கட்டுற பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, பிள்ளை பாக்கியம் வந்து உங்களுக்கு இல்லை, பிள்ளை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு வழிபட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபுட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள் அன்னைக்கு அங்கேயே கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் செங்கல் வாங்கிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து நீங்கள் ஊருக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் செவலூர் வந்தீங்க அப்படின்னா, அந்த வாஸ்து கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆர்ச்சுக்கு ரைட் சைடில் வந்துட்டு ஒரு டீ கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வடை பச்சி இன்னுமே 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டீ மட்டும் 10 ரூபா தான். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா வடை பச்சி சுட சுட போடுறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா இங்கேயே கூட நீங்கள் சாப்பிட்டு போகலாம். ஸோ அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க. நம்ம சேனலை பார்த்தேன்னு சொல்லுங்கள், அண்ணன் ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாவது தராரான்னு பார்ப்போம். இந்த மாதிரியான ட்ராவல் விளாக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.